பகவத்கீதா 17, 5-6 ஸ்லோகம். சாஸ்திர விகிதம் கோரம் தப்யந்த ஏ தபக ஜனா. யார் சாஸ்திர விதிகளுக்கு முரணா கோரமா தபஸ் பண்றாங்களோ, தம்ப அகங்கார சம்யுக்தகா தாமராக பாணிதகா. அடுத்த ஸ்லோகம். கட்சந்த சரீரம் ஸ்தம் பூத கிராமம் அச்சேதசக மாம்ச ஏவ அந்தக சரீரஸ்தம் தான் வித்தி ஆசிர நிச்சயான். அவங்க இதயத்துல இருக்கிற இறைவனை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த மனிதர்கள் சாஸ்திரங்களுக்கு முரணாக கோரமாய் தவம் செய்கிறார்களோ, தன்னை வருத்திக் கொள்கிறார்களோ, அதுபோக ஆடம்பரம் அகந்தை வீம்புடன் மோகம் ஆசை பிடிவாதம் கொண்டு தங்களது பஞ்சபூத உடலையும் உள்ளுக்குள் இருக்கும் எண்ணெயும், அதாவது பரமாத்மா என்னையும் துன்புறுத்துகின்றனர். அந்த அறிவிலிகள் அசுர இயல்பு கொண்டவர்கள் ஆவர் என அறிந்து கொள். விளக்கம். சாஸ்திரங்கள் பக்கம் போறது கிடையாது, ஆனா அதை விட அறிவாளின்னு தன்னை காட்டுறது. இவங்களெல்லாம் பகவான் அறிவிலிகள், அறிவு இல்லாதவங்க, முட்டாள்கள்னு சொல்றாரு. அறிவின் மொத்த வடிவம் தான் சாஸ்திரம். இப்போ படிக்கிற பசங்கள்லாம் அப்பா அம்மா மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க சாஸ்திரங்கள் பக்கம் போகல. சாஸ்திர அறிவில்லாத பாடத்தை அவங்க படிக்கிறாங்க. மக்களும் கூட தாம்பிகமா வெளி பகட்டு அதுக்காகவே பஜனை, தியானம், பாராயணம் இதெல்லாம் பண்ணுவாங்க. தங்களுடைய அறிவு, திறன், ஆற்றல் இதுகள்ல அவங்களுக்கு கர்வம் இருக்கு. என் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த யோசனை தான் இருக்கு. என் பேச்சை கேட்டா நல்லது அப்படின்னு பேசுவாங்க. இதற்கு தம்ப அகங்கார சம்யுக்தா அப்படின்னு பகவான் பேர் வைக்கிறார். தாமராக பலான்விதா, அதாவது போக பொருட்கள், போகத்தை அடையும் பொருட்டு இருக்கிற விருப்பம் காமம். அதிலேயே மூழ்கிறது ராகம். அதுகளை அடையவும் அதுகள் தாங்கிட்டவே நீங்காம இருக்கணுங்கிற நினப்பு இருக்க இதுகளுக்கெல்லாம் பலம் அப்படின்னு பேரு. இதையெல்லாம் அனுபவிக்காட்டி அது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் குறை பேசுவாங்க. உங்க பிறவியே வீணா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தை அடையிறதுக்காக பெரும்பாடு படுறது, தவம் இருக்கிறது, உடலை வருத்துறது, இதுதான் இவங்களுடைய அசுர இயல்பா இருக்கு. கட்சந்தக சரீரஸ்தம் பூத காமம், பஞ்சபூதங்கள் மற்றும் மனசு, புத்தி, அகங்காரம் போன்ற பூத சமுதாயத்தையும் உள்ளத்தில் இருக்கின்ற பரமாத்மாவான என்னையும் அவர்கள் நோகடிக்கிறார்கள் என்கிறார் கிருஷ்ணர். விரதங்களில் தலையாயது ஏகாதசி. ஆனால் அசுரர்களுக்கு இது பிடிப்பதில்லை. அவர்கள் முரட்டுத்தனமாக உடலை வருத்த வேண்டும். ராவணன் சதை பிய்த்து யாகத்தியில் போட்டு தவம் இருந்தான். கன்னியகசிபு கால் பெருவிரலால் நின்றபடி 60,000 ஆண்டுகள் தவம் இருந்தான். இதெல்லாம் கோர தவங்கள். செயல் என்பது யாருக்கும் தனக்கும் கூட தீங்கு தராதபடி இருக்க வேண்டும். பிரத்தியாருக்கு உபயோகமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் கோரத்தில் இப்படி இருக்காது. கோரத்தவத்தில் இப்படி இருக்காது. தன்னையும் இறைவனையும் வருத்துவது கோர தபஸ் எனப்படுகிறது. இது எந்த நம்பிக்கையை சார்ந்தது, எந்த குணம் என அர்ஜுனனுக்கு சந்தேகம் இருந்தது. பகவான் சொல்கிறார், தான் வித்தி ஆசுர நிச்சயான். அது நிச்சயமாக அசுர இயல்பு, அசுரர்களின் செயல் என அறிவாயாக என்கிறார். அசுர இயல்பு என்பது சாதாரண மக்களை குறிக்காது. அவர்களை விட தாழ்ந்த, முக்கியமாக நாத்தியர்களை குறிக்கும். 16ஆம் அத்தியாயத்தில் 23ஆம் பதத்தில் சாஸ்திரங்களை புறக்கணிக்கும் நோக்குடன் துறப்பது பற்றியும், 17:1 சாஸ்திரங்களை அறியாமையால் துறப்பது பற்றியும், இப்போது சாஸ்திரத்தை எதிர்த்து துறப்பது பற்றியும் மூவிதமாக கூறுகிறார். சாஸ்திரங்களை பகைப்பது தாயை விரோதிப்பது ஆகும். குப்பைகளால் கலங்கி போன நீரில் பிம்பத்தை பார்க்க முடியாது. அதுபோல வீம்பு, பகட்டு, அகந்தை கொண்ட அசுரர்களின் உள்ளத்தில் இறை சாநித்தியம் உணர்த்தப்படாது. இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம். 17:7. ஆகாரக து அபி சர்வஸ்ய திவிதக பவதி பிரிய யஜ்ஞக தபக ததா தானம் தேகம் வேதம் இமம் ஸ்ருணு. ஸ்ருணுன்னா கேளுங்க, கேளு அப்படின்னு அர்த்தம். இயல்புக்கு தக்க உணவும் 3 விதமாக பிடிக்கும். அதுபோல யாகம், தவம், தானமும் 3 வகைப்படுகிறது.
இதன் வேறுபாடுகளை சொல்கிறேன். விளக்கம். ஆகார சுத்தோ சத்வ சுத்தி என சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது. உணவு உணவு தூயதாக இருந்தால் உள்ளமும் தூயதாக இருக்கும். அர்ஜுனன் ஆகாரம் பற்றி இங்கு எதையுமே கேட்கவில்லை. ஆனால் பகவான் ஏன் அதை சொல்கிறார்? ஏனென்றால் உணவுக்கு தக்கதான் உள்ளம் அமையும். எல்லோரும் பூஜை செய்வார்கள், யாகம் செய்வார்கள், தானம் செய்வார்கள், தவம் செய்வார்கள். ஆனால் அதில் சிரத்தை இருக்காது. ஆனால் உணவு சாப்பிடும் விஷயத்தில் அனைவருக்கும் சிரத்தை உண்டு, அக்கறை உண்டு. எனவே உணவிலான பிரியத்தை கொண்டு ஒருவனது குணத்தை நம்பிக்கை நிர்ணயிக்கலாம் என கிருஷ்ணர் அதை பேசுகிறார். உணவை உட்கொள்ளும் மனிதனின் ருசியை கொண்டு அவனது நம்பிக்கையையும் காண முடியும். தேவர்களையோ யட்ச ராட்சசர்களோ ஆஹ் பேய் பூதங்களோ பூஜிப்பதைக் கொண்டு மனிதர்கள் சாத்விக ரஜோ தமோ குணங்களாக பிரிக்கப்படுவது போல உணவு விஷயத்திலும் மூன்றாக பிரிக்கப்படலாம். ஆகாரம், யாகம், தவம், தானம் இந்த நான்கின் மூவகையை இங்கு பேசும் பகவான் அடுத்த அத்தியாயத்தில் தியாகம், ஞானம், கர்மம், கர்த்தா, புத்தி, உறுதி, சுகம் என 4 விஷயங்களின் அதில் இருக்கும் மூவிதம் பற்றியும் பேச இருக்கிறார். அதாவது இங்கு 4, அடுத்த அத்தியாயத்தில் 7, மொத்தம் 11. நிரந்தரா ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.